வணக்கம். சட்டசபை தேர்தல் விரைவில் வரவுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பா நீங்க திமுகவுடன் எப்ப பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க? திமுக தரப்பில் பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழுவை நியமிப்பார்கள். அந்த குழு அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு தோழமை கட்சிக்கும் அழைப்பு விடுக்கும். அப்போது நாங்கள் அவர்களோடு பேசி எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் முடிவு செய்வோம். கடந்த தேர்தல் போல இருக்குமா? இந்த ட்ரிப்ப போட்டியிடும் தொகுதி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதா? ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் எங்களுடைய போட்டியிடக்கூடிய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று விரும்பி பேச்சுவார்த்தையில் அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறோம். அதேபோல் இந்த முறையும் நாங்கள் கூடுதலான இடங்களில் போட்டியிட விரும்புகிறோம். அந்த விருப்பத்தை வெளிப்படுத்துவோம், பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம். ராமதாஸ் அவர்களுடைய வளர்ப்பு மகன் தான் பெக்காத பிள்ளை தான் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு பாமக உங்களை தொடர்ச்சியாக புகழ்ந்து வருகிறாங்க. உங்களுடன் கூட்டணி சேர்றதுக்கும் ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கூட்டணியில் இருந்தால் நாங்கள் நீடிக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? பாமக நிறுவனர் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நானே பல முறை சொல்லியிருக்கிறேன். அவர் தைலாபுரம் தோட்டத்திற்கு என்னை அழைத்து மணிக்கணக்கில் உரையாடி இருக்கிறார். அவரே எனக்கு உணவு பரிமாறி இருக்கிறார். என் உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறார். நான் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இருந்தபோது ஈழத்தமிழர்களுக்கான நலன்களை முன்னிறுத்தி நடத்திய அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இருந்தபோது என் உண்ணாநிலை போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று அவர் அழுத்தம் கொடுத்ததற்கு அவர் முன்வைத்த முக்கியமான காரணம், நீங்கள் நலமுடன் இருக்க வேண்டும், அது விளிம்பு நிலை மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு அவசியமானது என்கிற கருத்தை உளப்பூர்வமாக சொன்னவர். அப்படி அழுத்தம் கொடுத்து அந்த போராட்டத்தையும் முடிக்க வைத்தவர். ஆகவே அதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் என் மீது கொண்டிருக்கிற அன்பு, அவர் மீது நான் கொண்டிருக்கிற மிகுந்த மதிப்பு, இதிலே எந்த இரண்டாம் கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அரசியல் ரீதியாக அவர் எடுத்த சில முடிவுகள் எங்களுக்கு மட்டுமல்ல, பெரியார் இயக்கம், மார்க்சிய இயக்கம் உள்ளிட்ட அனைத்து தரப்பாருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் அமைந்தது. 2011க்கு பிறகு அவர் எடுத்த நிலைப்பாடு. ஆக அப்போது நாங்கள் எடுத்த முடிவு, பாஜக அகில இந்திய அளவில் ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கிறது. பாமக தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிறார். இது மிகவும் ஆபத்தானது. எனவே இந்த அணுகுமுறைகளை கொண்ட இவ்விரு கட்சிகளோடும் நாம் எப்போதும் தேர்தல் உறவை வைத்துக் கொள்வதில்லை என்று உறுதியான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. சமூகத்திற்கு எதிரானதல்ல, வன்னியர் மக்களுக்கு எதிரானதல்ல. பாஜகவை போலவே சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்ததன் விளைவாக நாங்கள் அந்த முடிவை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி எங்களுக்கு பாமக திமுக கூட்டணி இடம்பெற்றால் என்று எந்த நெருக்கடியையும் நாங்கள் திமுகவுக்கு தரவில்லை. திமுக இதுவரையில் பாமகவை சேர்த்துக்கொள்ளும் என்று அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆகவே இந்த கேள்வி ஒரு யூகமான கேள்வி. யூகமான கேள்விக்கு இதற்கு மேல் நாம் கருத்து சொல்ல ஏதுமில்லை.